Welcome to Berea Bethel Assembly. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நினையும் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் தாங்கினாரே. நேசத்தோடி என்னில் பறக்க நேசரும் மக்காய் ஜீவித்திடுவேன். நேசத்தோடி என்னில் பறக்க நேசரும் மக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் நம்புவேன் இயேசுவை, ஓ இயேசுவை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடி. விசுவாசத்தோடு படுவோமா? கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலன் அடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலன் அடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஓ இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பாதத்தில் வருகிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தைகள் இப்பொழுது ஜெபித்தது போலவே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் பிரயோஜனமாய் ஆண்டவரே அது எங்களுக்குள் வந்து நிற்கட்டும். அப்பிரயோஜனமான ஊழியன் நான் ஆண்டவரே, ஆனால் நீர் என்னிடத்தில் என் மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை ஜனங்களுக்கு ஏற்ற விதத்தில் கொடுப்பதற்கு கத்திருக்கிறவை தாங்க. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் ஆண்டவரே ஒரு ஆழமான ஒரு மாற்றத்தை ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படி சொல்லியிருக்கிறோம்.
உடைய கரத்தில் போடுகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தைக்குள்ள நான் போக வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் ஏற்கனவே இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அந்த வசனத்தை நாம் பரிபூர்ணமாக இன்றைக்கு முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதை தியானிக்க கிருபை தரட்டும். சங்கீதம் 32 சங்கீதம் அதனுடைய 7 வசனத்திற்கு நேராக வேத புஸ்தகத்தை திருப்பும்படி அன்பாய் கேட்கிறேன். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும். ஆண்டவர் இந்த கால வேளையில நம்ம கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் நன்றாய் ஆழமாய் கதை இதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். ஆண்டவர் எனக்கு என்னவா இருக்கணும்? மறைவிடமாக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியம்னா நம்ம மறைத்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பார்க்குறோம். இப்போது ஒரு ஆமை இருக்குது அப்படின்னா, அந்த ஆமைக்கு அந்த கை காலெலாம் இருக்கும், அந்த மேலே நல்ல ஒரு ஓடு இருக்கும், சரியா? அதுக்கு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது டக்குன்னு என்ன செய்துடும்? அந்த தலை கை காலில் எங்கே போயிடும்? அப்படியே உள்ள சக்குன்னு இருக்கும். அதுக்கு மேலே அதை ஒன்றும் என்ன செய்ய முடியாது, அதை பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு மறைவிடம் எது அப்படின்னா அந்த ஓடு, மேலே இருக்கிறதான ஓடு. இப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு மழை வருது, வெயில் அடிக்குது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பில்டிங் நமக்கு ஒரு மறைவிடம். ஆனால் நம்ம சூஸ் பண்ணுகிற மறைவிடம் எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மெல்லாம் சின்ன வயசில் இந்த கண்ணாமூச்சி விளையாண்டுருக்கோம் இல்லையா? கண்ணாமூச்சி விளையாண்டு, ஹைட் அண்ட் சீக். இந்த கண்ணாமூச்சி விளையாடும் போது என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் போய் செவுத்தில் நின்றுக்கிட்டு 1லேருந்து 100 வரைக்கும், 50 வரைக்கும், இல்லை 10 வரைக்கும் என்ன பண்ணுவார்? எண்ணுவார். மற்றவங்கெல்லாம் போய் அவர் வரதுக்குள்ளே, அவர் எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போய் என்ன பண்ணிக்குவாங்க? ஒழிச்சுக்குவாங்க. அந்த ஒழித்து கொண்டு அதுலேருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவரை கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஏன்னா அவரை அந்த எண்றவர் நம்பிக்கை அந்த நம்பர்ஸை எண்ணிட்டு வந்து யாரை முதல்ல கண்டுபிடிக்கிறாரு அவர் அவுட் இல்லையா? அவுட் ஆகிட்டாருன்னா அப்புறம் அவர் போய் கண்ணை மூடணும். ஸோ இதுதான் நம்ம விளையாண்டது. அதுபோல் இந்த உலகத்தில் நம்மை மறைத்து கொள்வதற்காக ஒரு இடம் கட்டாயம் தேவை. இல்லாவிட்டால் நீங்களும் நானும் அவுட் ஆயிடுவோம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியலை. புரிஞ்சவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நம்மை மறைத்து கொள்வதற்கு ஒரு இடம் வேண்டும். பாருங்க, வேதத்தில் நாம் நிறைய பேரை குறித்து பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போவதற்கு முன்பாக 2 விதமான காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று, தேவனுக்குள் என்னை மறைத்துக் கொள்வது. நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று, தேவனுக்குள் என்னை மறைத்துக் கொள்வது. 2, தேவனிடத்திலிருந்து என்னை மறைத்துக் கொள்வது. மறுபடியும் சொல்லுகிறேன். ஒன்று, தேவனுக்குள் என்னை மறைத்துக் கொள்வது. இன்னொன்று, தேவனிடத்திலிருந்து மறைத்துக் கொள்வது. தேவனிடத்திலிருந்து மறைத்துக் கொள்வதுன்னா தேவனை விட்டு தூரமாய் போய் ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவன், இந்த உலகத்தில் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவன். இன்றைக்கு நிறைய பேரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில தவறு பண்ணுவாங்க. அவர்கள் கர்த்தருக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. அவர்கள் தேவனை தேட மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே தேவனை விட்டு தூரம் போயிட்டு ஆண்டவர் எனக்கு எதுவுமே என்ன செய்யலை அப்படின்னா அவங்க தங்களை என்ன செய்து கொள்ளுகிறார்கள்? மறைத்துக் கொள்ளுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர்லாம் ஆலயத்துக்கு வர்றதில்லை. ஏன் ஆலயத்துக்கு வர்றதில்லை? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள பாவம் அவர்களை என்ன செய்திருக்கிறது? அவர்களே மூடி வைத்திருக்கிறது. they are not able to come out of their sin. அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களால் வர முடியலை. நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாம் ஏவாளை கொண்டு ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வைத்தார். வச்சுட்டு ஆண்டவர் சொன்னார், இங்கே தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிங்க, and you are given full rights. அவர்களுக்கு முழு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். மாலையில் சாயங்காலமான ஆண்டவர் கீழே வருவார், அவர்களோடு கூட நடப்பார், அவர்களோடு கூட சஞ்சரிப்பார். தே ஹேட் அ வெரி பீஸ்ஃபுல் லைஃப். அவர்களுக்குள்ள நல்ல ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு பாவம் அவர்களுக்குள்ள வந்துச்சோ, இப்போ அவர்கள் போய் தங்களை எங்கே ஒழிச்சுக்கிட்டாங்க? ஒரு செடி கீழே போய் என்ன செய்தாங்க? தங்களை ஒழித்து கொண்டார்கள். அவர்கள் தேவனிடத்திலிருந்து வேற ஒரு ஆண்டவர், இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட மறைவிடமா இருந்தாங்க. ஆனா இப்ப வேற இன்னொரு இடத்துல போய் என்ன பண்ணிக்கிறாங்க? ஒழிச்சு கொள்றாங்க. ஏன் அப்படின்னா மறைவிடம் மாறிடுச்சு. ஏன் மறைவிடம் மாறிச்சு அப்படின்னா
அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையை செய்யாமல் அவர்கள் தங்களை என்ன சொன்ன பாவம் செய்ததுனால வேற இடத்துல போய் ஒழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்குங்க. கடைசி காலத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு யாரை எப்படி இந்த உலகம் வாரி கொண்டு போகுது என்பது நமக்கு தெரியாது. நான் இப்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்லுங்க. ஒரு வேலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா, பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவோம், உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இன்னொருத்தனை பார்த்துட்டு அவங்க மாதிரி நம்ம காசு பணம் இருந்தால் நம்ம எப்படி இருந்திருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நான் இதை சொல்லும்போது நான் நீ காலையில் சொன்னது மறுபடியும் உங்களோடு கூட சொல்கிறேன். நேற்றுக்கு நான் டிவி நியூஸில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய உச்ச நடிகர், இப்போ தமிழ்நாட்டில் உச்ச நடிகராக இருக்கிற ஒரு மனிதன், அவன் டிவியில் பேட்டி கொடுக்கும்போது அழுகிறான். அவன் சொல்கிறான், ஐ எம் அபவுட் டு கெட் சூசைட், நான் மறிக்கிறதுக்கு, நான் என்ன சாகிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். நம்மெல்லாம் வெளியிருந்து பார்க்குறோம், நடிகர்களெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அவங்க வெளிரங்கமான தோற்றம், அவங்களுடைய ஆடம்பரம், அவருடைய காரு பங்களா இதெல்லாம் பார்த்தோன்னா மனிதன் நினைக்கிறான், ஐயோ அவங்கள மாதிரி நான் இல்லையே. நான் ஒன்று சொல்கிறேன், நான் இப்போ சொல்கிறேன், அவங்கள மாதிரி இல்லாமல் தேவன் உங்களையும் என்னையும் நம்மளை போல கர்த்தர் வச்சிருக்கா. ஆண்டவருக்கு நன்றி. வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு எப்படி தெரியுமா தோணும், அவன் நல்லா இருக்கிறது போல. காரணம் என்னன்னா, அவனுடைய மறைவிடம் உலகத்திற்குள்ளேயும் அவனுடைய நடிப்புக்குள்ளேயும் அவனுடைய என்ன சொன்ன அந்தஸ்துக்குள்ளேயும் அவனுடைய பணத்திற்குள்ள இருக்கிறது. என்னுடைய மறைவிடம் அங்க அல்ல, என்னுடைய மறைவிடம் ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிறவனை கர்த்தர் பாதுகாக்கிற விதமே வேறங்க. அவர் சொல்றார், நீர் எனக்கு எப்படி இருக்கிறீர், மறைவிடமாய் இருக்கிறீர். ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க, போய் தங்களை முதல்ல ஆண்டவருக்குள்ள மறைவிடமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் இடத்துலேருந்து போய் என்ன செய்தாங்க, வேற இடத்துல மறைவிடமாக வச்சுட்டாங்க. ஆண்டவர் சவுலை கர்த்தர் அழைக்கும் போது ஆண்டவர் சவுலையும் கர்த்தர் நினைச்ச தன்னுடைய மறைவிடத்துக்குள்ள தான் கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனால் என்னைக்கு அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்து, என்றைக்கு பொறாம அவனுக்குள்ள வந்துச்சோ, அப்போ அவனுடைய மறைவிடம் ஆண்டவரை விட்டு பிசாசு எடுத்துட்டு போயிடுச்சு. கடைசியில் அவனுடைய மரணம் அதிபயங்கரமாக இருந்தது. நோவா மன்னிக்கணும், யோனா என்ன செய்தான், ஆண்டவர் தரிசிச்சுக்கு என்ன சொன்ன, எங்கே போக சொன்னார் ஆண்டவர், நினைவேக்கு போக சொன்னார். ஆனால் நினைவேக்கு போகிறதுக்கு பதிலாக இவன் எங்கே போகிறான், தர்ஷீஷுக்கு. இவனுடைய அடைக்கலம் இப்போ எங்கே போய் இருக்குது, அவன் போய் தர்ஷீஷில் போனால் தப்பிச்சுக்கலான்னு நினச்சான். அதுவும் கடல் இது படகுல அடித்தட்டத்தில் போய் என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு இங்கே தான் அடைக்கலம். நிறைய பேருடைய அடைக்கலம் சரியான இடத்துல இல்லாததுனால தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி தான் இருக்கும், இவர் போய் நல்ல அப்படியே அந்த கப்பல் அந்த படகு ஆடுற ஆட்டத்துக்கு இவர் எப்படி இருக்காரு, நல்ல சுகமாக தான் இருக்குது. ஏதோ தாளாட்டுற மாதிரி இருக்குது, ஏதோ தொட்டிலில் வச்சு இவரை என்ன செய்கிறாங்க, அவரை தாளாட்டு பாடி அவர் அப்படி இது பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. பிரச்சனை தூக்கி எங்கே போட்டாங்க, கடலில் போட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் லைஃப் அப்படி தான் தோணும். I'm on a safer side. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு நேரத்துலையும் சில நேரத்தில் நான் இப்போ இந்த வேலையை குறித்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, 2019 நினைக்கிறேன். 2019 நான் ஆக்சஸ்லேருந்து வெளியே வரும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ நான் இனி என்ன பண்ண போகிறனோ அப்படின்ற ரொம்ப ஒரு வேதனை இருந்துச்சு. நான் வீட்டில் வந்து ஒய்ஃப் பாஸ்டர்மாட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி ரன் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை, திடீர்னு விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 மாதம் ரொம்ப கஷ்டமாக தான் என்ன செய்துச்சு போச்சு. அப்போது நான் என்ன பண்ணுவேன்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனால் இப்போது நான் இந்த வெள்ளிக்கிழமை நான் ஜாப் ஓடும் போது எனக்கு அந்த கவலையே கிடையாது. ஆனால் அப்போ இருந்த செலவினம் கம்மி, அப்போ இருந்த தேவை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ இருக்கிற தேவை இவ்வளோ இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு அந்த கவலையே இல்லை. ஏன் தெரியுமா, என்னுடைய மறைவிடம் என் ஆண்டவர் இடத்துல. என் மறைவிடம் மனுஷன் வேலையில் இல்லை, என் மறைவிடம் வேற எந்த இடத்துல இல்லை, என்னுடைய மறைவிடம் என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்க. ஆனால் இதுக்கு நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், என் மறைவிடம் யாரிடத்தில் இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகருடைய மறைவிடம் எங்கே தெரியுமா இருக்கு, ஒன்று வேலையில் இருக்குது. giving more importance to my work. நான் இன்னும் சொல்கிறேன், அந்த வேலையை கொடுத்தது ஆண்டவர். அப்போ என்னுடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
என் ப்ரையாரிட்டி வேலையா இருந்துச்சுன்னா என் மறைவிடம் அதுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவருடைய மறைவிடத்துக்குள்ள நான் வரல. என்னுடைய ப்ரையாரிட்டி ஆண்டவரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நடத்துகிற விதமே வேற. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் உண்மைதான். இல்லை பிரதர், ஆண்டவர் இன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு எனக்கு சரீரத்தில் பலன் கொடுத்துருக்கார்ல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சரீரத்தில் பலன் கொடுத்தும் சோம்பேறியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அவர்களுக்கு மறைவிடமாக இருக்கவே மாட்டார். அப்படின்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோம்பேறி போய் யார்கிட்ட கற்றுக்கோ? எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கோ. எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கோ. சோம்பேறியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, இருக்க கத்தர் கொடுத்துருக்கிற பலன் இருக்கிறவங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எனக்குள்ளே நான் சொல்கிறது, சோம்பேறித்தனமாக வீட்டில் மட்டும் இருந்துடாத. என்னை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் வீட்டில் சும்மா இருக்க சொன்னீங்கன்னா என்னால் முடியாது. இதே என்ன ஊட்டி போகிறேன்னு வச்சுங்களேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு, இங்கே இருக்கிற மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்துட்டு அங்கே போய் ஒரு 2 நாள் என்னை அங்கே இருக்க சொல்லுங்கள். சொந்த ஊர் தான், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை அப்படின்னா அந்த மாதிரி ஊரில் போய் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஏசி இல்லாமல் இயற்கையாகவே காற்று வாங்கிட்டு சுகமாக இருக்கணும்னு என்ன இருக்குது, ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஆசையிலையும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வேலை செஞ்சு பழகினவங்களுக்கு நம்மளால் எப்படி இருக்க முடியாது, சுகமாக இருக்கவே முடியாது. அந்த பலனை ஆண்டவர் கொடுத்துருக்காருல்ல, அந்த எண்ணத்தை கத்தர் கொடுத்துருக்காருல்ல, அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரிடத்தில் மறைவிடமாக இருக்கிறவர்கள், கீழே வாசிக்கிறோம், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ரட்சணிய பாடல்கள். பாருங்க, ஆண்டவர் என்னை அப்படி பாதுகாத்துட்டு இக்கட்டுக்கு என்ன பண்றாரா? அப்போ ஒரு நம்ம போன வாரம், நான் உங்களோட போனதுக்கு முந்தின சொன்ன மாதிரி, ஒரு கோழி தன் குஞ்சுகளை என்ன செய்தான், அப்படியே அது இந்த கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் எதை பற்றி கவலை இல்லை. அதுங்க வெளியே வந்துருச்சுன்னா போய் கிடக்குறதுனா என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு மண்ணை பறித்து அது பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கும், மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். மற்ற இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளுக்கு அந்த பழக்கம் இல்லை. எப்போ பார்த்தாலும் மேய விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு என்ன பண்ணிருக்கும், மேய்ஞ்சிட்டே இருக்கும். ஆனால் அதே அவங்களோடு கூட சேர்ந்து இந்த தாய் கொஞ்சம் கோழியை என்ன பண்ணிகிட்ருக்கோம், மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தாலுமே அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிள்ளை அந்த குஞ்சுகளை சுற்றி ஏதாவது ஆபத்து வருதான்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா ஒரு சவுண்டு கொடுக்கும் பாருங்க, அந்த குஞ்சுகளுக்கு கேட்குற மாதிரி. அந்த சவுண்டை கேட்டோன்னே குஞ்சுகள்லாம் ஓடி வந்து என்ன பண்ணிக்கும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரோடு கிட்ட இருந்தீங்கன்னா ஆபத்து வரும் காலங்களில் அவரே எனக்கு அடைக்கலமாக இருக்கிறவர். அவருடைய சத்தத்தை ஒருவன் கேட்பானே ஆனால் அவருக்குள்ள ஓடி வந்து அப்படியே அப்படியே என்ன செய்துக்கலாம், அப்படியே அடைக்கலமாக வச்சுக்கிட்டா அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்களேன். இட் இஸ் அன்கண்டிஷனல். வசனத்தில் இந்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையே ஆண்டவர் பிழைப்பூட்டுவாரானால் அவரிடத்தில் அடைக்கலமாக இருக்கிற உங்களையும் என்னையும் கத்தர் பிழைப்பூட்டுவாரா, பிழைப்பூட்ட மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நீங்கள் ஒரு சில சொல்கிறத கேட்டிருக்கேன், பாஸ்டர் இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கு பாஸ்டர், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒத்து வரும். அது ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இதை நான் சொல்லும்போது நான் ஏற்கனவே உங்களோடு கூட நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் எனக்கு அற்புதமாக கத்தர் செய்து வைத்திருக்கிறார். நான் இங்கே சென்னைக்கு வரும்போது நான் என்னுடைய இப்போ போய் என்னுடைய பீரோவை நான் திறந்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியோ என்னுடைய ட்ரெஸ்ஸு மட்டும் குறைஞ்சிது. நான் அயன் பண்ண கொடுக்குற ட்ரெஸ்ஸே குறைஞ்சது 50 கம்மி இல்லாமல் தான் கொடுக்குறேன், அயன் பண்ணுறது ஆயிடுது. ஆனால் இதை சென்னைக்கு வரும்போது ஒரு பேண்ட்டு 2 சட்டை வச்சுட்டு எத்தனை மாதங்கள். ரோட்டோரத்தில் இந்த பழைய துணி விற்பாங்க தெரியுங்களா, அந்த பழைய துணி போய் வாங்கிட்டு வந்த நாட்கள் எத்தனை இருக்குது. ஆனால் தேவன் ஒருபோதும் கர்த்தர் என்னை கைவிடலை. கர்த்தர் இதுவரைக்கும் என்னை நடத்தினவர். அவரை நம்பின பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் என்ன பண்ணலை, வெட்கப்படுத்தவே இல்லை. எத்தனையோ முறை நாட்கள் பசியாக இருந்த நாட்கள். இன்னைக்கு நமக்கு என்ன சொன்னால், சில வேளை நம்ம உடல் சூழ்நிலைகள் நிமித்தம் எல்லாவற்றிலும் அப்படி தான் இருக்கிறோமே தவிர மற்றபடி 3 நேரம் சாப்பாடு கர்த்தர் நம்மளை கொடுத்துருக்கிறாரு. நம்மை நடத்தி வந்த பாருங்கள். ஒரு காலத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எனக்கு சின்ன வயசில் இல்லை இங்கே
எனக்கு முதல்ல எங்கள் அப்பா எனக்கு எப்போங்க எங்கே தெரியுமா எனக்கு செப்பல் ஷூ வாங்கி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நான் ஷூ வாங்கினது ஊட்டி பக்கத்தில் அருவங்காடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இந்த அருவங்காடு பகுதியில் வாரமான வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு சந்தை போடுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை சந்தையில் போனால் இங்கே பழைய ஷூ செருப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த முதல்ல எங்கள் அப்பா எனக்கு ஷூ அப்படின்னா நான் வளர்ந்த பிற்பாடு சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஷூ வாங்கி கொடுத்தது உண்டு. ஆனால் வளர்ந்த பிற்பாடு நான் ஊழியத்துக்கு இருக்கிற நேரத்தில் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ஷூ எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அந்த அப்போல்லாம் ஒயிட் ஷூ எல்லாம் ரொம்ப ஃபேமஸ், அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அப்போ அதெல்லாம் வாங்க முடியாது. போய் எங்கள் அப்பா செகண்ட்ஸில் எனக்கு ஷூ வாங்கி கொடுத்தாரு. நினச்சி பார்க்குறேன், கிழிஞ்சு போனதை தைச்சு போட்ட நாட்கள் எத்தனையோ இருக்குது. இன்றைக்கி நம்ம கிழிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ கொடுத்துட்டு வேறு இன்னொன்று போடுற அளவு கத்தர் நம்மளை மாற்றி வச்சிருக்கிறாரு. அவரை நம்பின பிள்ளைகளை கத்தர் விடுவதே இல்லை. அவர்கிட்ட யார்கிட்ட அடைக்கலமாக இருக்கணும். நம்ம நடந்து வந்த பாதைகளை நம்ம நினச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளும் ஆண்டவர் விட்டு நம்ம போகவே மாட்டோம். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? அல்லேலூயா. எத்தனை நாட்கள் நம்ம பட்டினியாக இருந்திருப்போம், எத்தனை நாட்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்திருப்போம், எத்தனை நாட்கள் என்ன சொன்ன பாடுகளும் கண்ணீரிலும் இருந்திருப்போம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் கத்த நம்மை நடத்தினவர் அவர் அல்லவா? அல்லேலூயா. அன்றைக்கு நடத்தினவர் இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்தாமல் போவாரோ? அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோது கத்தர் என்ன செய்யலை. அல்லேலூயா. நம்ம பாடினா மட்டும் பத்தாது, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. ஆமா, மனிதர்கள் முன்பாக உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஒரு விஷயம் அப்போ என்கிட்ட கார் இல்லை. நம்ம தாசனை அவருக்கு அந்த பேரலைஸ் அட்டாக் ஆகி அவர் திருத்தணியில் இருக்கார். திருத்தணியில் இருக்கும்போது அந்த டைமில் நான் இல்லை. அவர் பேரலைஸ் அட்டாக் ஆகிற நேரத்தில் இங்கே இல்லை, நான் பூனேயில் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உடனே போகும்போது ஒரு பாஸ்டருக்கு நான் தான் கார் எடுத்து கொடுத்தேன். அவருக்கு ஷோரூம்லேருந்து டெலிவரி பண்ணி அந்த வண்டி அந்த பசங்களுக்கு ஓட்டவே தெரியாது, நான் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அவர்கிட்ட போய் கேட்ட உடனே சரின்னு கொடுத்துட்டாங்க, அந்த வண்டியை கொடுத்துட்டாங்க. ஆனால் 2வது தடவை மறுபடியும் அவரை போய் கூட்டிகிட்டு வரலான்னு, வேறு எதுக்கோ அவரை கொண்டு விட்டுட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வரலான்னு அவர்கிட்ட வண்டி கேட்ட உடனே இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம அவங்கள தப்பு சொல்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தாரு, நீ போய் அங்கே கேட்குறத விட என்கிட்ட கேளுன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. நான் சொல்கிறது புரியுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நீ போய் மனுஷன்கிட்ட கேட்குறதுக்கு விட யார்கிட்ட கேளு, என்கிட்ட கேளு. ஏன்னா உன்னுடைய மறைவிட மனுஷன் அல்ல, உன்னுடைய மறைவிட நான். உன்னுடைய மறைவிட நான். ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நான் நினச்சி பார்த்தேன்னா என்னால் அழாமல் இருக்க முடியாது. அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். அதற்கு பிற்பாடு தேவன் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது 3வது காரை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரிடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, மனுஷங்கிட்ட மாத்திரம் போய் என்ன செய்யாத, நிற்காத. உன் தேவைகள் நேரத்தில் கர்த்தர் உனக்கு ஏற்ற நேரத்தில் அதன் காலத்தில் கர்த்தர் செய்வார். ஆனால் என்னுடைய மறைவிட யாராக இருக்கணும், ஏசப்பா இருக்கணும். 91 சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது ஒன்றுதான், சர்வ வல்லவருடைய இல்லை தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு மனசுல தைரியம் வேணும். நீங்கள் சொல்லி பாருங்களேன், காலைல எந்திரிச்சு நீங்கள் ஒன்றும் வேண்டாம், பெரிய ஜபமெல்லாம் பண்ண 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கமெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் காலைல எந்திரிச்சோன்னு ஆண்டவரை பார்த்து, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நெல்லை தங்குவான், நீரன் தேவன், நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன்.
ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட என்னை நம்பிட்டியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் போய் கழுதெல்லாம் புலம்ப வேண்டாம். ஆண்டவரை பார்த்து, நீங்கள் தான் ஆண்டவரை எனக்கு அடைக்கலாம், நீங்கள் தான் ஆண்டவரை என் கோட்டை, நீங்கள் தான் என் துருக ஆண்டவரை, நீர் என் பரிகாரி ஆண்டவர். வியாதி இருக்கிற நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன், வியாதி இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் மேலே என்ன சொல்லணும், வியாதி இருக்கிற இடத்துல கையை வச்சு, ஆண்டவரை நீ சொல்லியிருக்கிறீ, நீர் என்ன சொன்ன, நான் உன் பரிகாரிக கத்தர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, யூ ஆர் த ஹீலர்னு சொல்லியிருக்கீங்க, என்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் உன்னை சுகப்படுத்துவார். ரீசன் ஐ நீட் டு பிலீவ் ஹிம். நான் அவரை அண்டிக் கொள்ளணும், அவருடைய மறைவிடத்தில் இருக்கணும். வேற எங்கேயும் போய் இன்னைக்கு அநேகருடைய மறைவிடம் எங்கே எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களை நீங்களே நீங்கள் நினச்சி பாருங்க, என்னுடைய மறைவிடம் எங்கே இருக்குது? என்னுடைய மறைவிடம் என் வேலையில் இருக்குதா? என் மறைவிடம் என்னுடைய குடும்பத்தோடு கூட இருக்குதா? என் மறைவிடம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்குதா? என் மறைவிடம் என்னுடைய உற்றார் உறவினர்கிட்ட இருக்குதா? என்னுடைய மறைவிடம் என்ன சொன்னால் என்னுடைய வேலையில் இருக்கிற என்னுடைய மேனேஜர் மேலே இருக்குதா? என்னுடைய மறைவிடம் வேற எங்கேயாவது இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, என்னுடைய அந்த மறைவிடத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு என் மறைவிடமாகிய ஆண்டவரிடத்தில் மாத்திரம் வந்துடுவேன். வாசிங்களேன், ஏசாயா புத்தகம், மன்னிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 18:10 வேகமா பிரைஸ். நீதிமொழிகள் 18:10 கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீ. அடுத்த வார்த்தை தான் கலங்கலப்பா. நாங்க இது சொல்லும் போது எப்படி தெரியுமா இருக்குது? கலக்கத்தோடையே சொல்ற மாதிரி இருக்குது, துக்கத்தோட சொல்ற மாதிரி இருக்குது. என்னுடைய என்ன சொன்னா, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அவர் மேல இருக்குது. இப்ப என்ன சொன்ன, கர்த்தர் நாமம் அவரின் மறைவிடம், அவரின் புகலிடம், ரைட்? இதனால அதுல நாங்க எப்படி பாடுவோம் தெரியுமா? வாலிப வயசுல எல்லாம் இந்த பாடல் நாங்க பாடும்போது, கலங்க மாட்டேன் நான் கலங்க மாட்டேன், ஏன்னா அவர் தான் எனக்கு புகலிடமாச்சே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வி. சொல்லுவோம், யெகோவா எல்லாமே பார்த்துக் கொள்வி. கலங்க மாட்டேன் நான் கலங்க மாட்டேன். சொல்லுங்களேன், கலங்க மாட்டேன் நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்ன சொல்லுது? இந்த வார்த்தை என்ன சொல்லுது? என் யெகோவா நிசி, என்னால எனக்கு என்ன தருவீர்? சொல்றவங்க கரங்களை தட்டி இல்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என்னை ஒவ்வொரு நாளும் எனக்கு வெற்றி தருகிறவர். நான் ஆராதிக்கிறது அவன் மரித்தவர் அல்ல, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பாதாளத்தை வென்றவர் சொல்லுகிறார். ஓ, உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவன் நான் அல்லவா? யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. ஸ்தோத்திரமே, சத்தமா ஸ்தோத்திரமே, அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா.
அப்போ தேவனை புகலிடமாய் கொண்டிருக்கிற எல்லா மனுஷனையும் ஆசீர்வதிக்கிற நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்ல, உனக்கு புகலிடம் யார் தாங்க? நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும், எனக்கு புகலிடம் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறல் தருவேன். எனக்கு கண்ணீர் துக்கமாக இருக்குதா? நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு சிம்பிள் சீக்ரெட். என்னைக்கெல்லாம் நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் தெய்வ சமூகத்தில் போய் ஒன்று வாயை திறந்து அழுது ஜெபம் பண்ணிடுங்க. இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடி துதி ஆராதனை போட்டு அந்த பாடலை நீங்கள் கேட்டுட்டு அதோடு கூட சேர்ந்து ஆராய்ச்சி பாருங்கள், உங்கள் துக்கமெல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். ஆனால் ஒரு காரியம் நான் சொல்கிறேன், ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் துக்கத்தை வேறு யார்ட்டையும் என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடாதீங்க. இது சொல்லும்போது நடந்த ஒரு சம்பவம், போனோம் இந்த வாரத்தில் நடந்த சம்பவம், இங்கே வேறு எங்கேயும் நடக்கலை, இங்கே சூரப்பட்டில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு வயசானம்மா, அவங்க கணவர் இறந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த ரொம்ப அது வந்து என்ன சொன்னால், அந்த இடத்த அப்படியே அவங்க வைக்காமல் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விற்று அவளுக்கு 5 பிள்ளைகளை என்ன கொடுத்துடலாம், பாகத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. ஏன்னா நாம் ஒரு வேளை இறந்ததுக்கப்புறம் இவங்க யாரும் என்ன பண்ணிக்கூடாது, சண்டை போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த இடத்த விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. விற்கிறதுக்கு அது ஏதோ கோடி ரூபாய்க்கு ஏதோ விற்றுருக்குறாங்க, ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே. அதுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிள்ளைகள் 5 பேருக்கும் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு இவங்க ஏதோ ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஏதோ வச்சுருக்கிறாங்க கையில். இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வரும்போது ஒரு ஆட்டோ பிடிச்சிருக்கிறாங்க. நல்லா கேளுங்க, நடந்த சம்பவம். ஒரு ஆட்டோவில் ஏறி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்டோவில் வரும்போது பொதுவாக நமக்கு தான் தெரியுமே, ஆட்டோவில் நம்ம நிறைய காரியங்கள் பேசுவோம். அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆட்டோக்காரங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு இருக்கிற இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நான் என்ன செய்ய விற்றுட்டேன், அதில் வந்து பசங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டேன், இப்போ ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, இதை போய் பேங்க்கில் நான் எடுத்துகிட்டு வரதுக்கு தான் வந்தேன் அப்படின்லாம் இவங்க எல்லா கதையும் என்ன பண்ணிட்டாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதானே, இவங்க எல்லா கதையும் சொல்லிட்டாங்க. சொல்லுன்னா அந்த ஆட்டோக்காரன் கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு அவர் என்ன பண்ணிட்டார், போயிட்டார். இந்த அம்மாவும் வீட்டுக்கு போயிடுச்சு. ராத்திரி 9 மணிக்கு பார்த்தா கதவு தட்டுற சத்தம். திறந்து பார்த்தா அந்த ஆட்டோக்காரர் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்து நிற்கிறான். நின்று கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா உள்ளே தள்ளி அந்த அம்மாவை கொலை பண்ணிவிட்டு அந்த அம்மா கையில் இருந்த காசை எடுத்துட்டு வேகமாக செயினெல்லாம் அத்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த மூக்குத்தியும் கழட்டுறதுக்கு பார்த்துருக்காங்க, அதனால் கழட்ட முடியலன்னு நினைக்கிறேன். அதை வேகமாக ஆட்டோ எடுத்துகிட்டு போய் என்னிடத்துல மோதி, அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ எங்கே இருந்துச்சு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் சம்பவம் நடந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்ல வர்றதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய புலம்பல்களை, நம்முடைய காரியத்தை, ரகசியத்தை மனுஷங்கிட்ட சொல்கிறத என்னைக்கு நிறுத்துகிறோமோ அன்றைக்கி நம்ம வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். எத்தனை பேர் கூட ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஸ்டாப் இட். உன்னுடைய ரகசியம் ஆண்டவருக்கு தெரியட்டும், உன் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியட்டும், உன் ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு தெரியட்டும், உன்னுடைய பாடுகள் ஆண்டவருக்கு தெரியட்டும், உன்னுடைய வேதனைகள் ஆண்டவருக்கு தெரியட்டும். ஆனால் மனிதனிடத்தில் ஒரு காலம் என்ன செய்ய வேண்டாம், சொல்லாதிருக்க கடவும். காரணம் என்ன தெரியுமா? உன் புகழிடம் ஆண்டவர் மாத்திரம்தான். நிறைய பேர் நம்ம சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ, யார்ட்டையாவது என் கஷ்டத்தை என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். சொல்லி என்ன பிரயோஜனம்? சிலர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் மனசுக்குள்ளே எல்லாம் தயவுசெய்து வைக்காத, யார்ட்டையாவது கொட்டி தான் பாரு, அவன் தான் உனக்கு தேளு, அடுத்த கொட்டுறதுக்கு ரெடியாக இருப்பார். உங்கள் பாடுகளை, உங்கள் துக்கத்தை யாருக்கு மாத்திரம் சொல்லுங்கள்? தேவனிடத்தில் மாத்திரம் சொல்லுங்கள். ஒருவேளை பாவமாக இருந்தால் கூட சரி, நீங்கள் செய்த பாவம் அது உனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தெரியட்டும். அது போய் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணு. மனுஷன்கிட்ட என்ன பண்ணாதீங்க, அறிக்கை பண்ணாதீங்க. ஏன்னா உன் அடைக்கலாம் அவர் மாத்திரம்தான். உனக்காய் ரத்தம் சிந்தினவர் அவர் மாத்திரம்தான். உனக்காக என்ன சொன்ன கண்ணீர் வெடித்தவர் அவர் மாத்திரம்தான். இன்றைக்கும் உனக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு உனக்கு நீ செய்கிற பாவம் உன்னுடைய துக்கங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட தான் நம்ம ஒப்படைக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஐசாயா சாப்டர் 25 verse 4. சீரல் மதிலை மோதி எடுக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். ஆண்டவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு எல்லாம் அவர் தான். வெயிலுக்கும் அவர் தான், மழைக்கும் அவர் தான்.
சந்தோஷத்துக்கு அவர் தான், துக்கத்துக்கும் அவர் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்ன பாஸ்டர், சிலர்லாம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, என் பாஸ்டர்ஸுக்கிட்ட போய் எந்த காரியத்தையும் சொல்லவே கூடாது. ஏன் பாஸ்டர்ஸ்கிட்ட எந்த காரியம் சொல்லக்கூடாதுன்னா, அவங்க தொட்டதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. லெட்ஸ் ப்ரே. ப்ரேயரை விட வேறு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் ஜெபம் எல்லாவற்றையும் அசைக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் விசுவாசிங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிப்போம். உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நான் யார்? ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால, அவரை மறைவிடமா வச்சிருக்கிறதுனால ஆண்டவர் என்னை எப்படி காத்துக்கொள்வாரா? ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சமாதானம் எங்கே தான்? சமாதானம் எங்கே தான்? உலகம் ஒரு நாள் எனக்கு பரிபூர்ண சமாதானம் தரவே தராது. சினிமா எனக்கு சமாதானம் தருமா? தராது. குடி எனக்கு சமாதானம் தருமா? தராது. உலகத்தில் இருக்க நண்பர்கள் எனக்கு சமாதானம் தருவாங்களா? தராது. இன்னைக்கு என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரீல்ஸ் மோகமெல்லாம் வந்துருச்சு. ரீல்ஸு ஷார்ட்ஸில் அதில் போய் எப்படியாவது அதில் என்ன ஆயிடலாம், பிரபலம் ஆயிடலாம். ஆனால் பிரபலம் தான் உனக்கு கெடுதலே. ஆமே சொல்லுங்க. பிரபலம் ஆகாத வரைக்கும் நல்லதுன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்க. இன்னொருத்தனை பார்த்து நீயும் கெட்டு போயிடாத. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவனை கர்த்தர் எப்படி 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 வச்சுக்குவாராம்? பூரண. அப்போ என் சமாதான காரணர் அவர் தான். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சொந்து போவதில்லை. நீங்க இங்க இருக்கையில நாங்க சொந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க. இதெல்லாம் சொல்றோம், இதெல்லாம் சொல்றோம், எல்லாம் நீங்க பார்த்துக்கீங்க. அதெல்லாம் இப்ப நம்ம இதை சொல்லணுமா இல்லையா? எனக்கு அழகு கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம மேக்கப் போடும்போது, நம்ம பவுடர் போடும்போது அப்போ சொல்லணும். எனக்கு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இல்லை, நிறைய பேர் அப்படி இல்லை. நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பாரு. நான் அழகாக இருக்கணும். நிறைய பேர்கிட்ட போய் கேட்குறது, ஸ்வீட்டாக இருக்கிறேன், என்னுடைய அழகை பார்த்தியா? அதுலேயும் இந்த எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியுமோ கேவலமாக ஃபோட்டோ எடுத்து, அதில் வேற அழகுன்னு வேற சொல்கிறது, அசிங்கமாக ஃபோட்டோ எடுத்து, ஐயோ நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பார்த்தியா எல்லாத்தையும் வேற காட்டுறது. இதில் டிபி வேற வச்சுக்கிறது, இதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேற வச்சுக்கிறது, இதில் என்னென்ன பாட முடியும். எனக்கு இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு உண்மையாகவே ரொம்ப வேதனையான காரியம். அந்தரங்கத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு எதில் கொண்டு வந்திருக்காங்க? வெளியரங்கமாக இருக்குது. God is looking at you. மனிதன் பார்க்கிறானோ இல்லையோ, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சொன்னு போவதில்லை. ஆமா இயேசு, நாங்க சொன்னு போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன். இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின்
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. மறுபடியும் அழகெல்லாம் இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. எனக்கு அழகெல்லாம் சத்தமா சொன்னோம். எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. ஆமா, எனக்கு அழகெல்லாம் நீங்க, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. இந்த பாட்டெல்லாம் பாடி அவ்வளோ நாள் ஆயிடுச்சுல. இந்த பாடலெல்லாம் பாடும்போது தான் நமக்குள்ள இவ்வளோ காரியம் இருக்குதா. அல்லேலூயா. அவரை போல அழகுள்ளவர், அவரை போல என்ன சொல்ல மென்மை உள்ளவர் வேற யாருமே இல்லை. அவருக்குள்ள அடைக்கலம் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அழகில்லாத உன்னையும் கத்தர் அழகை கத்தர் மாற்றுவார். நான் இங்கே விசுவாசிக்கிறேன். நான் என்ன விசுவாசிக்கிறேன் தெரியுமா? இங்கே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிறது மாத்திரமல்ல, உங்களை அநேகருக்கு முன்பாய் எழும்பி பிரசங்கிக்கிற, எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா, ஆண்டவரே எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு கேட்க வேண்டாம். ஒன்றில்லாத உன்னைத்தான் கர்த்தர் இருக்கிறத கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவர். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டவர், ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி. அப்போ கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரா? அல்லேலூயா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவருடைய அடைக்கலத்துக்குள்ள, அவருடைய மறைவிடத்துக்குள்ள வரணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே ஏசாயாவின் புத்தகம் 2 தெசலோனிக்கர் 3 வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 3:3. 2 தெசலோனிக்கர் 3:3. அல்லேலூயா. கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அவரை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து விலக்கி காத்திடுவார். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். If he says it. நான் என்னுடைய பழைய பைபிளை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் நான் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் எனக்கு என்கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தை, ஊழியக்காரர்கள் மூலியமாக தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளை இந்த பைபிளில் எழுதி வச்சிருக்கிறேன். டேட்டு போட்டு எந்த நாளில் எந்த ஊழியக்காரர் என்ன சொல்லுவாருன்னு. நான் இங்கே இருக்கிற இந்த கிட்டாரை நான் பார்க்கும்போது, அப்போ எல்லாம் எனக்கு கிட்டார் பிடிக்க கூட எனக்கு தெரியாது. கிட்டார் எப்படி என்ன சொன்னால் கிட்டார் பிடிக்க கூட தெரியாது. ஆனால் ஒரு ஊழியக்காரர், வெளிநாட்டிலேருந்து வந்த ஊழியக்காரர் சொன்னார், நீ கிட்டார் பிடிச்சிட்டு ஆராதிக்கிறத நான் ஆவிக்குரிய கண்களில் பார்க்குறேன்னாரு. அது சொல்லி சில நாட்களுக்கு முன்பாக நான் கேட்காமையோ ஒரு கிட்டார் என் வீட்டுக்கு வந்துச்சு. ஆண்டவர் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். நான் அந்த நாட்களில் படித்த படிப்பு ரொம்ப கம்மி, 6ஆம் கிளாஸு டிஸ்கண்டினியூ. அப்போ ஆண்டவர் சொன்னார், ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைப்பேன். உன்னை நினைச்ச மேன்மையான கத்த சொன்னதை நான் இப்பவும் சொல்கிறேன். ரெகுலராக காலேஜ் படித்தவனுக்கு கூட நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் வேலை செய்வான்னு எனக்கு தெரியலை. கத்தர் என்னை கொண்டு போய் கத்தர் ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைத்தவர். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பட் ஒன் திங், உன் மறைவிடம் யாராக இருக்கணும்? அவரை மாத்திரம் பிடிச்சிக்கணும். கிறிஸ்துவுக்குள் உன்னை மறைத்துக்கொள். ஆண்டவரை பார்த்து சொல்லு, உண்மை உன்னை நடத்துகிறவர் அவர் தான். அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர். உங்களையும் என்னையும் அழைச்சவர் இன்னார் நமக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவர் அந்நாள் வரை நடத்த அவர் போதுமானவர். அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றே நன்றியுடன். இந்த பாடலை பக்தன் எப்படி பாடினான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதனுடைய அடிகளை நல்லா புரிஞ்சுங்க. அழைத்தவர் என்னை நடத்திடுவார், என்னை நம்பினவர் யாருன்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும்.
அடுத்த அடியில் நடப்பதெல்லாம் எது நடந்தாலும் நன்மைக்காக தான். ஏன்னா என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். நடப்பதெல்லாம் அது நான் ஒருவேளை வியாதியா படுத்தாலும் சரி, வியாதி இல்லாமல் இருந்தாலும் சரி, சில வேளை எனக்கு கீழே விழுந்தாலும் சரி, விழாமல் இருந்தாலும் சரி, சில வேளை நம்ம ஒருவேளை நம்ம வழியில் நடந்து போயிட்டு இருப்போம். நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சின்ன கல்லாக தான் இருக்கும், ஆனால் தடிக்கு கீழே விழுந்திருப்போம். நமக்கு உடனே யோசனை, ஐயோ இந்த கல் வந்து என்னை இடிச்சிருச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி வர பெரிய ஆபத்துலேருந்து கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்காருன்னு அர்த்தம். நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றே நன்றியுடன் துதித்திடுவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றே நன்றியுடன் துதித்திடுவேன். அழைத்தவரே நழைத்திடுவார். எழுத நிற்போமா? நான் அறிவேன் என்னை அழைத்தவரே நடத்திடுவார். நான் அறிவேன் பச்சை மரம் உங்களுக்கே பாடுகளே வழியானா. சிங்காசனம் விட்டு வந்தே செலுவை மரம் சுமந்தவரே. சிங்காசனம் விட்டு வந்தே செலுவை மரம் சுமந்தவரே. நினைத்திடுவே சிலுவை தகித்திடுவே துன்பங்களை. நினைத்திடுவே சிலுவை தகித்திடுவே துன்ப
அழைத்தவர் அவர் அல்லவோ. நம்மை ஒருபோதும் கைவிடார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆண்டவர் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை விட மாட்டார். ஏன்னா அவர் என் அடைக்கலம், அவர் என் கோட்டை, அவர் என் தேவன், அவரை நான் நம்பி இருக்கிறேன். I believe him 100%. 100க்கு 100 அவரை நம்புகிறேன் என்று சொன்னால் அவருடைய மறைவிடத்தில் நான் இருக்கிறேன். இன்னிலிருந்து சொல்லுங்க, என் மறைவிட வேற எங்க இல்லப்பா, என் நம்பிக்கை வேற எங்க இல்ல டாடி. என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய ஆண்டவரே அன்பு வேற எங்க இல்ல ஆண்டவரே. என்னுடைய எல்லாமே உம்மிடத்துல தான் இருக்குது ஆண்டவரே. உண்மையே மறைவிடமா இருக்கிறேன். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலையில எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கத்தர் கொடுத்தீங்களே. இந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து அதன்படி நாங்கள் ஆண்டவர் ஓடுவதற்கு கத்தர்களுக்கு கிருபை தாங்க. இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படியே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மையே நம்பி இருக்கிறாங்கப்பா. இந்த வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. இம்மட்டு நடத்தினே வினேஸ்வர், இனி நடத்தும் கனமும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Welcome to Berea Bethel Assembly.